ரைட், ஓகே பிளே. நாங்கள் அடுத்த பகுதி போவோம். அடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அடுத்த பகுதி சிம்பிளாக முடிச்சிடும் பிள்ளைகள். ஒருக்க பார்த்துக்கோங்க. அடுத்த பகுதி நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி சொன்னால் சப்சகாரா. ரைட்ஸ், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சப்சகாரா பிரதேசம். இப்போ நாங்கள் பார்த்தது மெனா பிரதேசம் பார்த்தோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சப்சகாரா, எஸ்எஸ்ஏன்னு சொல்லி ஒரு பகுதி பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், அது துணை சகாரா ஆப்பிரிக்க பிரதேசம். ரைட், துணை சகாரா ஆப்பிரிக்க பிரதேசம்ங்கிறது இதான். இவ்வளவு நேரம் மேலே படித்தோம் ஆப்பிரிக்காவில். இப்ப படிக்க போறது இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி, இந்த சகாராவுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளை பத்தி படிக்க போறோம். ரைட், குறிப்பா இந்த சப்சகாரா துணை பிரதேசங்கள்ல என்ன மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வறுமை, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சவால்கள். ரைட், இந்த பிரதேசங்களை மெயினா பார்க்க போறது வறுமை. இந்த சோமாலியா, எத்தியோப்பியா, அந்த நாடுகள்ல சோமாலியா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதிகமாக வறுமை கொண்ட நாடாக நாங்க சோமாலியாவை சொல்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த அதிக உலகத்துல வறுமை கொண்ட நாடுகள் எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகளா தான் இருக்கு. நம்ம ஒன்றும் பணக்காரன்லாம் கிடையாது. இலங்கை ஒன்றும் நம்மளும் வறுமையில இருக்கவங்க தான். நம்மளை விட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் தான் யாருன்னா ஆப்பிரிக்க நாடுகள். அதுக்கு வந்து இந்த காலனித்துவ ஆட்சி அங்க இருக்கக்கூடிய, இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் வந்து அரசியல், பொருளாதார, சமூக சிக்கல்கள், குறிப்பா அந்த உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் குழப்ப நிலைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திப்பேன். ஏன்னா நாமளுமே 2021, 22 இலங்கையில நடந்த உள்நாட்டு குழப்பத்தினால நாமளுமே மிகப்பெரிய வறுமை கோட்டுக்கு கீழே போன ஒரு நாடா தான் மாறி இருந்தோம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிள் ஆகியிருக்கும். ரைட், அது விலையெல்லாம் ஒன்றும் குறையல. அதுக்கு நாங்க என்ன பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியான நிலைமை தான் இன்னைக்கு இலங்கையில இருக்கு. ஸோ இதே நிலைமை தான் இந்த ஆப்பிரிக்க நாடுகளையும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிலைமையாக என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கு பிள்ளைகள். ரைட், அப்ப இங்க இருக்கக்கூடிய வறுமைக்கான உதாரணங்கள் தான் மெயினா பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா பிரதேசங்கள் அதிகமா வறுமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த வறுமைக்கான உதாரணங்கள் பார்க்கும்போது சில ஆதாரங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த பிரதேசத்தை வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். ரீசன் வேணும் தானே, காரணம் இல்லாம எதையும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இதுல நாங்க வந்து வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நாங்க சொல்றோம் என்னன்னா, துணை சகாரா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த உலகில் இருக்கக்கூடிய விகிதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2022 வருமானம் கொண்ட நாடுகள்ல, குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள் இந்த பிராந்தியத்தை, இந்த சப்சகாரா பிரதேசத்தை சேர்ந்ததாக, துணை சகாரா பிரதேசத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்வதேச வறுமை வரம்பான $2 விட, USD ரைட், அமெரிக்க $2 விட வாழும் மக்களோட வீதம் சுமார் 35% மக்கள் $2.15 விட குறைவான வருமானம் பெறுகின்ற மக்களாக இருக்காங்க. ரைட், லிங்க் கொடுத்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க தேவைன்னா தட்டி பார்க்கலாம். ரைட், அப்ப இது முதலாவது ஆதாரம், இந்த பிரதேசம் ஏன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. ரெண்டாவது நாங்க பாக்குறோம் என்னன்னு சொல்லி சொன்னா, சர்வதேச வறுமை வரம்பாக கருதப்படுற ஒரு நாளுக்கு வந்து 2% உட்பட வருமானத்தில் வாழும் மக்களோட விகிதம் 2021 ஆண்டு படி 35%, மேல கொடுத்த 35% வீதமாக இருக்குன்னு சொல்றோம். உலகில பிற பிராந்தியங்களை விட 3 மடங்கு இது அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகில் ஏனைய பிரதேசங்களை விட 3 மடங்கு இந்த பிரதேசத்துல வறுமை கூட அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் தான் சொல்லுது, நான் சொல்லல பிள்ளைகள். அடுத்து பாத்தீங்கன்னா பிராந்திய நாடுகளுடைய வறுமையை பாத்தீங்கன்னா நைஜர்ல வந்து 45%, மலாவியில 42% வறுமை, மாலியில 41, மொசாம்பிக்ல, அதே மடகாஸ்கார்ல 75% வறுமையான மக்கள் வாழ்றதாக தரவுகள் வந்து சொல்லுது. சுமார் 433 மில்லியன் மக்கள் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க இந்த பிரதேசங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரைட், உலகளாவிய வறுமையில பாதிக்கப்படும் மக்கள்ல 60%க்கு மேற்பட்டோர் இந்த பிராந்தியத்துல இருக்காங்க. உலகத்துல இருக்க மொத்த வறுமை 100% எடுத்தா அதுல 60% மக்கள் இந்த துணை சகாரா பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மிக கொடுமையான வறுமை பிள்ளைகள். யூடியூப்ல எல்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வறுமை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் மைக்கை மியூட் பண்ண பிள்ளைகள், அடிக்கடி மைக்கை மியூட் பண்ணிட்டு இருக்கேடா பிள்ளைகள். மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இடையில எனக்கு வந்து மியூட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் போகும் பிள்ளைகள். ரைட், அதை ஒருக்கா பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், UNDP ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அந்த அறிக்கையின் படி சொல்றாங்க என்னன்னு சொல்லி சொன்னா, மனித வளர்ச்சி குறியீடு. ரைட், மனித வளர்ச்சி குறியீடுன்னு இருக்குல்ல, HDIன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மனித வளர்ச்சி குறியீடு அடிப்படையில வந்து ஆப்பிரிக்க நாடுகளை பெரும்பான்மையான நாடுகள் தாழ்ந்த மனித மேம்பாடை கொண்டிருக்கு அப்படின்னு. மனித வளர்ச்சி, அதாவது மனிதனுடைய அபிவிருத்தி, அந்த வளர்ச்சி வந்து மிக குறைவாக இருக்கு இந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த UNDP அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி 2023 ஆண்டு தரவுகள் அடிப்படையில சொல்லுது. அதே வேலை வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஆப்பிரிக்க டெவலப்மெண்ட் பேங்க்ல எக்கனாமிக் அவுட்புக் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிராந்தியத்தின் விகிதம் மந்தமாக இருக்கு அப்படின்னும், பணவீக்கம், பொருட்கள் வந்து அதிகமா விலை உயர்வுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும், இயற்கை பேரிடர்களால் வறுமை மேலும் அதிகரிச்சுக்கு தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யார் சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்க டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சொல்லுது. அடுத்து மனித மேம்பாட்டு கணக்கீடு, மேல பார்த்தா அந்த UNDP என்ன சொல்றாங்கன்னா, மனித மேம்பாட்டு குறியீடு வந்து
உலகத்துல 20 குறைந்த மதிப்பீட்டுள்ள நாடுகள்ல 18 நாடுகள் இந்த நாடுகள். இந்த மனித மேம்பாட்டு குறியீடுன்னு சொன்னோம்ல, HDI, அதாவது UNDP சொல்லியிருக்க இந்த ரிப்போர்ட்ல 20 நாடுகளை வந்து குறைந்த மனித அபிவிருத்தி இருக்க நாடுகளாக அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதுல 18 நாடுகள் இந்த துணை சகாராவில் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல நைஜர் பாத்தீங்கன்னா, மாலி, சூடான், உலக சராசரி எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யுனிசெஃப், ரைட்? யுனிசெஃப் உலக குழந்தைகள் பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு. அந்த யுனிசெஃப்ல சொல்றான் பாருங்க, 2022ஆம் ஆண்டு தரவுகளின்படி குழந்தைகள்ல சுமார் 64% குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கதாக, கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்குன்னு சொல்லி இந்த யுனிசெஃபினுடைய அறிக்கைகள் வந்து சொல்லுதான். அதுல வந்து பாருங்க, அடுத்து சொல்றாங்க, முகாம்களது இடம்பெயர்ந்த சமூகங்களில் வாழக்கூடிய வசதிகள் இல்லாம அதிகமான மக்கள் வாழ்றதாக சொல்றாங்க. அடுத்து ஐக்கிய நாடுகள் மனித மேம்பாட்டு அறிக்கை, UNDP ஹியூமன் டெவலப்மெண்ட் 2023 மறுபடியும் சொல்றாங்க, இன்னொரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க, இந்த 2023ஆம் ஆண்டு உலகில் கடைசி 10 இடங்கள்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த SSAவில் உள்ள நாடுகள், அதாவது சப் சகாரா ஆப்பிரிக்கா, துணை சகாரா ஆப்பிரிக்க பிரதேசம், இந்த நாடுகள் வந்து அதிகமா இருக்கு. அந்த நாடுகள் தான் கீழே தந்திருக்காங்க. ஏற்கனவே மேல பார்த்த அதே விஷயங்கள் தான் தந்திருக்காங்க. அடுத்து யுனிசெஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 குழந்தைகள் ஒரு குழந்தை பலமுறை குறைவான உணவு கல்வி சுகாதாரம் மறுக்கப்படுறதா சொல்லலாம். ஆப்பிரிக்காவில் இருக்க தரவுகள் அடிப்படையில 2.5 குழந்தை, அதாவது சாதாரணமா ஒரு 3 குழந்தை, 2 குழந்தை அல்லது 3 குழந்தையில ஒரு குழந்தைக்கு அங்க உணவு கல்வி சுகாதாரம் வந்து என்னால போதிய அளவு இல்ல, பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கைகள் வந்து யுனிசெஃபினுடைய அறிக்கை வந்து FAO வந்து என்ன சொன்னீங்கன்னா சொல்ல 2022ஆம் ஆண்டு தரவுகள் அடிப்படையில் உணவு பற்றாக்குறையில பாத்தீங்கன்னா 58.7% குறைந்த மக்கள் வந்து இந்த பிரதேசம் வாழ்றதாக தரவுகள் சொல்லுது. அடுத்து ஆப்பிரிக்கா டெவலப்மெண்ட் மேல சொன்ன அதே தரவுகள். இப்படி இங்க வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமான மக்கள் வாழ்ற ஒரு சமூகமாக, ஒரு பிராந்தியமாக இந்த துணை சகாரா பிரதேசம் இருக்கு. அப்ப கேள்வி வரலாம், துணை சகாரா பிரதேசம் அதிகமான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேசமாக கருதப்படுகிறது. இதுக்கான காரணங்களை உதாரணங்களை தெளிவுபடுத்துக்கு அப்படின்னா இதுதான். என்னென்ன ரிப்போர்ட், என்னென்ன அறிக்கைகள் சொல்லுது, எந்தெந்த நாடுகள் அப்படின்னா எல்லா நாடுகளும் தான். எத்தியோப்பியால இருந்து, சூடான்ல இருந்து, சோமாலியாவில இருந்து, நைஜர்ல இருந்து, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாடுகள் உதாரணம் கொடுத்திருக்கும். ஸோ இந்த நாடுகள் எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய நாடுகளாக இருக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் சவால்கள் அப்படிங்கும்போது அதிகமான காடுகள் அழிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாகவும் வளங்கள் சுரண்டப்படுகின்ற பிரதேசமாகவும் இருக்கு, ரைட்? காலனித்துவ பிரதேச காலத்துல இருந்தே நாடுகான் பயணம் படிச்சோமா இல்லையா, அந்த நாடு காலனித்துவ காலத்துல இருந்தே அதிகமான வளங்கள் சுரண்டப்பட்ட பிரதேசமாக இந்த ஆப்பிரிக்க பிரதேசங்கள் இருக்கு, ரைட்? அதுல பாத்தீங்கன்னா முதலாவது காடழிப்பு, அடுத்து பாலைவனமாக்கல், நீர் பற்றாக்குறை, சுற்றுச்சூழல் சவால்கள்ல, ரைட்? சுற்றுச்சூழல் சவால் அப்படின்னு சூழல் சார்ந்த பிரச்சனைகள், அதுல இருக்கக்கூடிய சவால்கள்ல காடழிப்பு சொல்றாங்க, பாலைவனமாக்கல் சொல்றாங்க, நீர் பற்றாக்குறை, காலநிலை ஏற்பட்டிருக்கிற மாற்றம், பல்லுயிர் இழப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல முதலாவது நாங்க பாக்குறோம் காடழிப்பு. காடழிப்புல பாத்தீங்கன்னு சொன்னா வருடத்துக்கு சுமார் 4 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணம் கொங்கோ காடுகள், காங்கோல பிள்ளை கொங்கோ, இன்னைக்கு ஒரு எழுத்து இருக்கு பாருங்க, கொங்கோ காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அப்ப அந்த கொங்கோ காடுகள் என்ன செய்யப்படும், பெரிய இருக்க அயன வளைய காடுகள், உலகத்துல இருக்க அயன மண்டல காடுகள்ல முதன்மையானது அமேசன் காடு, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காடு இந்த கொங்கோ காடுகள். ஆப்பிரிக்காவோட கொங்கோ நாட்டு பக்கத்துல, கொங்கோ நாட்டுல இருக்கு. அப்ப அதுல 4 மில்லியன் ஹெக்டேர் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து அழிக்கப்படுது அப்படிங்கிற சில தரவுகள் என்ன செய்யப்படுது அப்படின்னா தரப்படுது. அப்ப காடழிப்பு அதிகமாக நடக்குது, ரைட்? அப்ப இது அங்க சூழல் சார் பிரச்சனையாக இருக்கு. பாலைவனமாக்கல், காடுகள் அதிகமா அழிக்கப்படுது. காடுகள் அழிக்கப்படுறதை தாண்டி அங்க வெப்பநிலை கூட, சகாரா பிரதேசம் பாலைவன பிரதேசம், ஆகவே அதிக வெப்பம், ஆகவே பாலைவனமாக்கல் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப குறையாத காடழிப்பு, காலநிலை மாற்றம் பாலைவனமாக்கலுக்கு தாக்கம் சொல்லுது. காடழிப்பும் பாலைவனமாக்கத்துக்கு தாக்கம், எல்லாம் செயின் மாதிரி அப்படியே போகும், ரைட்? அது சாகேல் பிராந்தியத்துல வந்து மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்றாங்க. எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாகேல் பிரதேசம் அப்படிங்கிற சகாரா பிரதேசம், சாகேல் பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சகாரா பிரதேசம் அதிகமான மக்கள் ஏன் இடம்பெயர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பாலைவன செயற்பாடுகள், பாலைவனமா அதிகம் இருக்கனால. நீர் பற்றாக்குறை ஏற்கனவே சொல்லியாச்சு, மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள், 300 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான குடிநீருக்கு அணுக முடியாமல் இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. காடுகள் அழிக்கப்படுது, மழை வீழ்ச்சி கிடைக்காது, பாலைவனமாகுது, நீர் இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், நீர் பாதிப்பு என்ன செய்யும், ஏற்படும். இதுக்கு காரணங்கள், நீர் இல்லைன்னு சொல்லி சொன்னா உணவு உற்பத்தி, விவசாயம் நடக்காது, உற்பத்தி செய்ய முடியாது, குடிநீர் கிடைக்காது, தாக்கங்கள், சூழலியல் தாக்கங்களை எதிர்கொள்கின்ற நாடுகளாக இருக்கும். அடுத்து காலநிலை மாற்றம், எகைன் காடுகள் அழிக்கப்படுது, ஏற்கனவே பாலைவனமாக்கல் நடக்குது. ஸோ கிளைமேட் ஆகி அதிக வெப்பம் இந்த பிரதேசத்துல, அப்ப அதனால பாதுகாப்பு உணவு உற்பத்திகள் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு இசைவாக்கம் செஞ்ச சில உற்பத்திகளை மட்டும் தான் எங்களால் மேற்கொள்ள முடியும். உற்பத்திகள் நடந்தாலுமே கூட அதிகளவான அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியாத, உற்பத்திகளை மேற்கொள்ள முடியாத பிரதேசங்களா இருக்குது. ஸோ இது அடுத்த காலநிலை சார்ந்த, சூழல் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கு. குறிப்பா மொசாம்பிக், மடகாஸ்கார் போன்ற நாடுகள் நாங்க சொல்லலாம். அடுத்து பல்லுயிர் இழப்பு அப்படிங்கிறது உயிரினங்களுடைய அழிப்பு, அதிகமான உயிரினங்கள் அழிக்கப்படுது. கென்யா மற்றும் தன்சானியாவில் காட்டு பூனைகள் உயிர் வாழும் இடங்கள் குறைந்து வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க.
அதிகமான அழிக்க காடுகள் அழிக்கப்படுது ஆட்டோமேட்டிக்கா. காடுகள் அழிக்கப்பட்டா பல்லுயிர் இழப்பு இழக்கப்படும். பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோமா இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா இழக்கப்படும். ரைட். அப்ப இதெல்லாம் வந்து இந்த பிரதேசங்கள் எதிர்கொள்ளுகின்ற சூழலியல் தாக்கங்களாக இருக்கு. ரைட். இவை அனைத்தும் ஒன்னோடு ஒன்று தொடர்புல இருக்கு. வறுமை காரணமாக மக்கள் இயற்கை வளங்களை ஆக்கிரமிக்கிறார். நல்ல கவனிப்படைகள். வறுமை காரணமாக மக்கள் இயற்கை வளங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். சுற்றுச்சூழல் சேதம் வாழ்வாதாரத்தை மேலும் மோசமாகுது. சுற்றுச்சூழல் வறுமை காரணமாக இயற்கை வளங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இயற்கை வளங்களை ஆக்கிரமிக்கிறனால சுற்றுச்சூழல் சேதம் மீண்டும் வாழ்வாதாரத்தை மோசமாக்குது. வறுமையினால வளத்தை அளிக்கிறோம். வளத்தை அளிக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்படையும். மறுபடியும் எது மோசமாகுது? வறுமை ஏற்படுறதுக்கு இங்க மோசம், வாழ்வாதாரம் பாதிப்படையுது. இது ஒரு வட்ட சுழற்சியில நடந்துகிட்டே இருக்கும். வறுமைனால காடுகளை அழிச்சு வளங்களை சுரண்டுறோம். அது சுற்றுச்சூழலை பாதிக்குது. மறுபடியும் அது என்ன செய்யுது? மனிதண்ட வாழ்க்கையில தான் தாக்கத்தை ஏற்படுது. இது ஒரு வட்டச்செயல் முறையில் என்ன செய்யும்? ஒரு சுழற்சியாக அது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப சுற்றுச்சூழல் சவால் தனித்தனி பிரச்சனைகள் அல்ல, அது ஒரு வட்டச்செயல் முறை. அதுக்கான இங்க சொல்லியிருக்கோம். காடழிப்பு நிலச்சீரழிவுக்கு தாக்கம் செலுத்தும். பாலைவனமாக்கலுக்கு தாக்கம் செலுத்தும். பாலைவனமாக்கல் நீர் பற்றாக்குறைக்கு தாக்கம் செலுத்தும். காலநிலை மாற்றம் வறட்சி புயலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். பல்லுயிர் இழப்பு மறுபடியும் சுற்றுச்சூழல் சீரழிக்கும், மேலும் தீவிரமாக்கும். மனித செயற்பாடுகள் இந்த சூழலை மேலும் தீவிரமாக்கும். மனித செயற்பாடுகள், நான் எங்கூட்டு செயற்பாடு இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் நான் காடு அழிக்கிறது, கால்நிலை அழிக்கிறது, அது இதுன்னு எல்லாம் செய்வோமா இல்லையா, இது மறுபடியும் இந்த சூழல் சார் பிரச்சனைகள் மேலும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இது இந்த துணை சகாரா பிரதேசம். மைக்கை மியூட் பண்ணுங்க. அடிக்கடி மைக்கை அன்மியூட் பண்ணாங்க பிள்ளைகள். ரைட். அடுத்து துணை சகாரா பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலாக நாங்க பார்க்கலாம். ரைட். அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சவால், தொடர்புடைய தீர்வுகள். காடழிப்பு என்ன செய்யலாம்? மரநடுவு, மீள் காடாக்கல் செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். தீர்வு என்னென்ன செய்யலாம்? நீர் பற்றாக்குறைக்கு நீர்த்தேக்கங்கள், தண்ணீர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. பாலைவனமாக்கலுக்கு நில பாதுகாப்பு, இயற்கை விவசாயம், புதுப்பிக்க இதெல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்க. காடுகளை உருவாக்கலாம். கால்நிலை மாற்றங்களை புதுப்பிக்கக்கூடிய சக்திகளை அதுகளை கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. பல்லுயிரிழப்புக்கு வன பாதுகாப்பு, உயிரின பாதுகாப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது வறுமை கொண்ட பிரதேசமா இருக்கு. ரெண்டாவது சூழலியல் தாக்கங்கள் கொண்ட பிரதேசமா இருக்கு. சூழலியல் தாக்கங்களுக்கு இடையில ஒண்ணுக்கு இடையில என்ன இருக்கு? நெருங்கிய தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்து வறுமை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இடையிலான தொடர்பு ஏற்கனவே நாங்க பார்த்ததான். வறுமை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இடையிலான தொடர்பு. வறுமையினால சுற்றுச்சூழல் அதிகமா நாங்க என்ன செய்யறோம்? வளங்களை சுரண்ட பாக்குறோம். வளங்களை சுரண்டதுனால வளங்கள் குறைவடைந்து அதிக வறட்சி கொண்ட பிரதேசங்கள் மாறுது. அந்த வறட்சினால மறுபடியும் மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி மீண்டும் பாதிப்படையுது. ரைட். இது ஒரு வட்டச்செயல் முறையில் இது நடக்கும். அப்ப மேல போட்டோம், அந்த பாயிண்ட்ல போட்டோம்னா அது வறுமை மற்றும் சுற்றுச்சூழல்களையும் தொடர்புன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நாங்க பாக்குறது பிராந்திய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு விரிவான விளக்கம். இதுல எப்படி பிராந்திய அழுத்தங்கள் இருக்கு, அது பிராந்திய அமைப்புகள் எப்படி தாக்கம் செலுத்துன்னு பார்த்தோம்னா, இந்த பிராந்திய அமைப்புகள் அப்படிங்கும் போது அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது பிராந்திய ரீஜன். ஏற்கனவே நாங்கள் எஸ்எஸ்சி அப்படிங்கிற ரீஜன் பார்த்தோமா இல்லையா, இதுல சர்வதேச அமைப்புகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஓரளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கான செயற்திட்டங்களை இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா துணை சகாரா ஆப்பிரிக்கா பிரதேசம் ஒரு பெரிய ஏராளமான பிரதேசங்களை கொண்டிருக்கு. இதுல என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா புதிய திட்டங்களை உருவாக்குறாங்க. அந்த புதிய திட்டங்களின் ஊடாக சில பிரதேசங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா அபிவிருத்தி செய்யறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க. அதில் கிரேட் வால் ப்ராஜெக்ட், அதே மாதிரி வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ப்ராஜெக்ட், அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பிராந்திய ஒத்துழைப்பு அந்த ஒருமைப்பாடுகளை உருவாக்கி இந்த பிரதேசங்கள்ல இருந்து எப்படியாவது இந்த வறுமையை நீக்கணும், சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் நாடுகளும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா பங்களிப்பு செய்து கொண்டு வருது. அடுத்து சர்வதேச ஒத்துழைப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐக்கிய நாடுகள் சபை செய்யற வேலைகள், கால்நிலை, நிதி, வறுமை போன்ற திட்டங்களை அவங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க. வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் சொல்றோமா இல்லையா, நேற்று ஐஎம்எஃப் ரொம்ப முக்கியமான ஆக்கள். சர்வதேச பசுமை திட்டங்களுக்கு கடன் உதவி தான் வழங்குவான், காசு கொடுக்க மாட்டான். நல்லா. அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய ஒன்றியம் படிச்சோமா இல்லையா, அப்ப இந்த சப்சகாரா பிரதேச நாடுகள்ல சுற்றுச்சூழல் மேலாண்மையை மற்றும் மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை முன்னெடுக்குதான். இந்தியா சூரிய சக்தி, மருத்துவம் போன்ற உதவிகளை செய்தான் இந்தியா. அதே மாதிரி சீனா அடித்தள கட்டுமானங்கள் போன்ற விஷயங்கள் செய்யறதுக்கு சீனா உதவி செய்து அப்படின்னு சொல்லி சர்வதேச ஒத்துழைப்புகளை சொல்றாங்க. அப்ப இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யறதுல இப்படியான சில சர்வதேச நாடுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா பங்களிப்புகள் செய்யுது. இது துணை சகாரா பிரதேசமாக இருக்கும். அப்ப துணை சகாரா பிரதேசம் அப்படின்னு சொல்லி வந்தா துணை சகாரா பிரதேசத்துல மெயினா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த பிரதேசம் அதிக வறுமை பிரதேசமாக கருதப்படுறதுக்கான காரணம் என்ன, இந்த பிரதேசத்துல வறுமையாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டாவது கேட்கக்கூடியது, இந்த பிரதேசத்துல அதிகமாக சூழலியல் தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசமா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான ஆதாரங்களை குறிப்பிட்டு விளக்குக. அதுக்கடையில் நடக்கக்கூடிய தொடர்புகள், வறுமைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்னன்னு சொல்லி மூன்றாவது கேள்வி ஒன்று கேட்கலாம். ரைட். இது துணை சகாராவில் வரக்கூடிய பிரச்சனைகளாக அல்லது கேள்விகளாக நாங்க பார்க்கலாம். ரைட். இதோட இந்த பகுதி வந்து முடியுது. இதுல பார்க்கலாம். அப்ப இது துணை சகாரா அப்படிங்கிறது வறுமை சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு பிரதேசமாக நாங்க பார்க்கிறோம். ஓகே, ரைட். இதுலதான் கேட்கணும் கேளுங்க பிளேன்.
ரைட். கேள்விகள் இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க அடுத்த பகுதி போவோம். அடுத்து பார்க்குற பிள்ளைகள் வட அமெரிக்க நுகர்வோர் வாதம். ரைட். இதுல நாங்க ஒரு 3-4 பகுதிகள் பார்க்க போறோம். இதுல சின்ன 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 விஷயங்களை தான் விளங்கப்படுத்த போறேன் பிள்ளைகள். பிறகு நீங்க டியூட்கள்ல இதை பார்த்து நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். ரைட். நாங்க பார்த்துட்டு கேள்வி கொஞ்சம் போவோம். இன்னொரு 10-15 நிமிஷத்தை முடிச்சுட்டு அடுத்த பகுதிகளை தென்னாசியாவை கொஞ்சம் தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு. அது வட அமெரிக்கா நுகர்வோர் வாதம் அப்படிங்கிறது என்னன்னா பிள்ளைகள், ஒரு பொருளை வந்து கொள்வனவு செய்யறதுக்கான தன்மை. ரைட். இதை தான் நாங்கள் நுகர்வோர் வாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது வட அமெரிக்காவில், குறிப்பா வந்து ஐக்கிய அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் அதிக பொருட்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்கள் வந்து நுகர்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன, தேவைக்கு அதிகமாக. ரைட். இப்ப எனக்கு தேவை ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு தாண்டி என்ன செய்யறது, நுகர்வு செய்யறது. அதான் நாங்க நுகர்வோர்வாத சிந்தனை சொல்லுவோம். இது முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனையா நாங்க பாக்குறோம். அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து நீண்ட காலம் பயன்படுத்தாம ஒரு குறுகிய காலம் பயன்படுத்திட்டு, ரைட், ஒன் டைம் யூசஸ் பொருட்களும் இருக்கு அமெரிக்காங்க. ஒரு தரம் போட்ட உடுப்ப திருப்பி போட மாட்டான். ஒரு தரம் பயன்படுத்த மாட்டான். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு புது மொபைல் வருது அப்படின்னா வாங்கினது 1 மாசம் தானே, அதை கொடுத்துட்டு புதிய மொபைலை வாங்குவான். அப்ப அந்த நுகர்வோர்வாத சிந்தனை வந்து அங்க அதிகமாக இருக்கு வட அமெரிக்காவில். ரைட். இது அலாஸ்கா வந்து சொன்னேன்ல, ரஷ்யாவில வந்து ஒரு பகுதி வாங்கினாங்கன்னு சொல்லி, அது இதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்தாங்க. இது அலாஸ்கா பகுதி தான். ரைட். இதான் அமெரிக்கா வாங்கிட்டேன். ரைட். இங்க வரும். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா நுகர்வோர்வாத சிந்தனையில புதிய புதிய பொருட்களை வாங்குறதுல மோகம் செலுத்துது. அது ஒரு நுகர்வோர்வாத சிந்தனை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப நுகர்வோர்வாத சிந்தனை அப்படிங்கிறது பொருட்களை அதிகமா கொள்வனவு செய்யறது, அது கொள்வனவு செய்யற முறைன்னு சொல்லி சொல்றோம். இந்த நுகர்வோர்வாத சிந்தனைகள்ல பல்வேறு விஷயங்கள் தாக்கம் செலுத்துது. அதுல அதிக நுகர்வு நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை தூக்கி எறியக்கூடிய சக்தி, அதாவது ஒரு பொருளை பயன்படுத்திட்டு திடீர்னு வீசுறது, திரும்பிய புதிய பொருளை வாங்குறது, இது தாக்கம் செலுத்துது. அடுத்து விளம்பரங்களை பார்த்து வாங்குற தன்மை கூட இன்னைக்கு அது எங்ககிட்டயே கூடிருச்சு. இன்னைக்கு நாங்க ஒரு பொருளை டேஸ்ட் பார்த்து வாங்கி சாப்பிட்றதுக்கும், நல்லா இருக்கான்னு பார்த்து போயிட்டு செக் பண்ணி வாங்குறதுக்கும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டா ரைட் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்குற நிலைமைக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்னா நாங்க வந்துட்டோம். ரைட். அப்ப இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்துற என்ன செய்யுது அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நுகர்வோர்வாதத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணம் பாத்தீங்கன்னா அமெரிக்க கூடிய ஒரு நாளைக்கு வந்து 3000க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து அமெரிக்காவில் சந்திக்கிறதாக தரவுகள் வந்து சொல்லுது. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் சராசரியாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து வாங்கி வச்சிருக்கதாக அமெரிக்காவில் சொல்றது. இது வந்து நுகர்வோர்வாத சிந்தனையில் இருக்கக்கூடிய தாக்கம் அமெரிக்காவில். அடுத்து நுகர்வோர் மீதான சவால்கள் மற்றும் விமர்சனங்கள் பார்க்கும்போது சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மையின்மை. ஏன்னா அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்யறதுனால அதிக உற்பத்திகள் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அதிக உற்பத்திகளை நாங்க செய்யறதுனால அதிக பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டி வரும். அதிக பொருட்களை கொள்வனவு செய்யறதுனால அது மிகப்பெரிய தாக்கங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா சமூகத்துல என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்படுத்தும். ரைட். ரைட். ஒரு நிமிஷம் பிள்ளைகள். அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா சமூகத்துல மிகப்பெரிய தாக்கங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏற்படுத்தக்கூடியதா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா மாறும். ரைட். அப்ப இது நுகர்வோர்வாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நாங்க பாக்குறோம். சில உதாரணங்கள், ஆதாரங்கள், எவிடன்ஸ் தந்திருக்க பிள்ளைகள், அதுக்கு நீங்க வாசிக்கலாம். அதுக்கு நீங்க வாசி நீங்க உதாரணங்கள் எழுதும் போது நீங்க எழுதிக்கலாம். இது நுகர்வோர்வாத சிந்தனையாக நாங்க பாக்குறோம். ரைட். அடுத்து நுகர்வோர்வாதத்தை நிவர்த்தி செய்யறது எப்படின்னு சொல்லி சொன்னா அதிக பொருட்களை வந்து அதிகமா கொள்வனவு செய்யாம ஒரு பொருளை உச்சகட்டமா பயன்படுத்தலாம். அந்த ஒன் டைம் யூஸ் பண்ற பொருட்களை வந்து இன்னொரு 2-3 தடவை யூஸ் பண்றதுக்கான செயற்திட்டங்கள், பொறிமுறைகளை உருவாக்கலாம். மீள் சுழற்சி செயற்திட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் நிறைய செயற்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இந்த நுகர்வோர்வாத சிந்தனை இருக்குது. அதிக கடன் சுமையா உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. ரைட். அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு அமெரிக்கா போகணும் அப்படி இப்படி நிறைய கதைக்கிறோம். ஆனா அமெரிக்காவில் இருக்க மக்களுக்கு அதிகமான கடன் சுமை இருக்கு பிள்ளை. ரைட். அது அமெரிக்காவில் சராசரியா ஒரு நுகர்வோரினுடைய கிரெடிட் கார்டுல கிட்டத்தட்ட 6000 தொடங்கி 7000 அமெரிக்க டாலர்கள் வந்து கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். அதிகமாக நுகர்வு செய்யறதுனால அதிக கடன் பெறுகின்ற கடனாளிகள் இருக்கக்கூடிய பிரதேசமாக நாடு மக்களாக அமெரிக்க மக்கள் வந்து இருக்கு. அதிகமானவர்கள் கடன் வந்து ரொட்டேட் அவங்களை பழக்கப்பட்டிருக்கு. அப்படி ஏன்னா எக்ஸ்பென்சிவ், எல்லாமே விலை கூட. எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு என்னது அதிகமாக வாங்கக்கூடிய நுகர்வு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு அமெரிக்கா வந்து இருக்கு. அப்ப அதிகமாக நுகர்வோர்வாத சிந்தனை கொண்ட பிரதேசமா இருக்கு. அதே மாதிரி அந்த நுகர்வு சிந்தனையினால அதிக கடன் பெறுகின்ற ஒரு பிரதேசமாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. பலருக்கு வந்து ஒரு மாதத்துல வந்து ஒரு மாத வருமானத்துல 20-30% கடனாக செலுத்த வேண்டிய ஒரு தேவை வந்து இன்னைக்கு அமெரிக்க மக்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னத்துக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகள் தந்திருக்கும். ரைட். அப்ப இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. கடனின் அடிப்படையிலான நுகர்வோர்வாதத்தின் ஒரு ஆபத்தான பக்க விளைவு. ரைட். கடன் ஒரு நீங்க வீட்டுக்கு ஒரு டிவி வாங்க போறீங்க அப்படின்னா அந்த டிவியை உங்களோட காசு இருந்தா நீங்க போயிட்டு வாங்கணும். கடை வாங்கி வாங்க போனீங்கன்னா அது நுகர்வோர்வாதத்தினோட ஒரு ஆபத்தான பக்க விளைவு. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது நிதி சுதந்திரத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும்னு சொல்றான். அது ஆட்டோமேட்டிக்கா அது எங்களுக்கே தெரியும். அது நிதி எங்கட காசு சார்ந்த இண்டிபெண்டன்ட் அந்த சுதந்திரத்தையும் எங்கட சைக்காலஜிக்கல் சார்ந்த ஒரு தாக்கத்தையும் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அது ஏற்படுத்தும். ரைட். அது ரொம்ப முக்கியமானது.
ரைட். இது வட அமெரிக்காவில் நாங்கள் பார்க்கறது. அப்போ வட அமெரிக்காவில் நாங்கள் பார்க்கறது பிள்ளைகள், வட அமெரிக்காவில் பிரதேசம் போட்டிருக்கணும்னு தெரியல. ரைட். வட அமெரிக்க பிரதேசத்தில் நாங்கள் பார்க்குற ரைட் தான். வட அமெரிக்க பிரதேசத்தில் நாங்கள் மெயினாக பார்க்கறது நுகர்வோர்வாத சிந்தனையும் அதனால ஏற்படக்கூடிய கடன் சுமைகளும் நாங்கள் பார்க்குறோம். ரைட். அடுத்து நாங்கள் லத்தீன் அமெரிக்கா பார்க்க போறோம். லத்தீன் அமெரிக்காவில் மெயினாக நாங்கள் பார்க்கறது கடனில் சிக்கி தவிக்கும் நிலம். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பிரதேசம் படிக்கும் போது இதுக்குள்ளால கடனில் சிக்கி தவிக்கிற நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னா காலனித்துவ காலத்துல அதிகமாக குடியேற்றப்பட்ட அல்லது அதிகமாக வளங்கள் சுரண்டப்பட்ட நாடுகளாக இந்த நாடுகள் இருக்கு பிள்ளை. ரைட். இந்த நாடுகள் தான். ரைட். பிரேசில், இந்த போல்வியா, பராகுவே, இந்த வெனிசுவேலா அதிகமாக சுரண்டல் நடந்தது. ரைட். எண்ணெய்களாம் அதிகமாக சுரண்டப்பட்ட நாடுகளாக இருக்கு. ரைட். கொலம்பியா அதே மாதிரி பேரு. இந்த நாடுகள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா அதிகமாக வளங்கள் சுரண்டப்பட்ட நாடுகளாக இருக்கு. அப்ப இது என்ன செய்யுது அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல அதிகமாக வறுமை கோடு கடனுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளாக என்ன செய்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாடுகள் இன்னைக்கு மாறி நிற்குது. ரைட். அதுக்கான காரணங்கள் நாங்க பார்க்கலாம். லத்தீன் அமெரிக்கா கரிபியன் பிரதேசம் அப்படிங்கிறது இந்த பிரதேசம் தான். லத்தீன் அமெரிக்கா அப்படிங்கிறது இவர் தான். ரைட். தென் அமெரிக்காவை தான் லத்தீன் அமெரிக்கான்னு நாங்க சொல்றோம். இந்த பிரதேசம் கரிபியன் பிரதேசம். கியூபா, ஜமைக்கா, உசைன் போல்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, ஜமைக்கா. ரைட். அந்த நாடுகள்லாம் இருக்கக்கூடியதான் இந்த பிரதேசம். இதை தான் நாங்க கரிபியன் பிரதேசம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த கரிபியன் பிரதேசமும் லத்தீன் அமெரிக்க பிரதேசம் கடன் பிரதேசமாக அதிகம் கடன் பெறுகின்ற கடனில் சிக்கி தவிக்கின்ற நிலமாக இருக்கு. ரைட். இதுல நாங்க மெயினா பாக்குறோம் இங்க இருக்கக்கூடிய மொழிகள் பொருளாதாரம் பாருங்க. முக்கிய சவால்கள் நாங்க பார்க்கும்போது வறுமை மற்றும் சமத்துவமின்மை இருக்கு. இங்க பார்க்க போறது வறுமை சமத்துவமின்மை. மெயினா நாங்க இதை தான் இங்க பார்க்க போறோம். அடுத்து நில உரிமை சார்ந்த பிரச்சனைகள், கடன் சுமை மற்றும் பொருளாதார துன்பங்கள், அரசியல் நிலை தடுமாற்றம், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை. இப்படி ஒரு 4-5 தலைப்புல நாங்க பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வறுமை, நிலம் மற்றும் கடன் வரலாறு அப்படிங்கிறத மெயினா பார்க்க போறோம். இதுல காலனித்துவ ஆட்சியில நிறைய நாடுகள் ஸ்பானியா, போர்த்துகீஸ், ஐரோப்பிய அரசுகள் என்ன செய்யுது அப்படின்னா இந்த நாடுகளை கைப்பற்றி அந்த நிலங்களை தனது கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அந்த நிலங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது அது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுது. இன்னைக்கு வரைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்துது. காலனித்துவ ஆட்சி அப்படிங்கிறது யாரையும் அவன் போயிட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனோட நோக்கம் கிடையாது. ஐரோப்பியர் போயிட்டு காலனித்துவ ஆட்சியில நிறைய நாடுகளை கைப்பற்றும் போது இந்த நாடுகளை நான் கைப்பற்றி இருக்கணும், இந்த நாடை நான் டெவலப் பண்ணணும், இதுல நிர்வாக கட்டமைப்பை நான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனோட நோக்கம் கிடையாது. அவன் நோக்கம் நில அபகரிப்பு, அதனூடாக பொருளாதார வளச்சுரண்டல்களை மேற்கொள்ளணும். அதுதான் இந்த காலனித்துவ ஆட்சியினுடைய நோக்கம். காலனித்துவம் என்பது நிலத்தினூடாக அதிகாரத்தை பிடிக்கணும், அந்த அதிகாரத்தினூடாக பொருளாதார வளங்களை சுரண்டணும். இதுதான் எல்லா நாடுகளையும் செஞ்சான். ரைட். அதுல அதை வளப்படுத்திக்கிறதுக்காக நிர்வாக கட்டமைப்புகளை வளப்படுத்துறதுலையும் சின்ன சின்ன அபிவிருத்திகள் செய்யறதும் ரோடு போய் இலங்கையெல்லாம் ரோடு பிரிட்டிஷ்காரன் போட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா இலங்கையை அபிவிருத்தி செய்யணுங்கிற நோக்கத்துல நம்ம ரோடு போடல. அவனுடைய பொருளாதாரத்தை ஏற்றுமதி இறக்குமதி இலகுவா செய்து கொள்ளுங்கிறதுக்காக தான் பாதைகள் அமைக்கப்படுது. ரைட். இதுதான் நோக்கம். அப்ப அவனுடைய நோக்கம் நிலத்தினூடாக அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தினூடாக பொருளாதார வளச்சுரண்டல்களை மேற்கொள்றதா காலனித்துவ நாடுகளுடைய மிக பிரதான நோக்கமாக இருந்தது. அப்ப இந்த நாடுகள் இந்த குறிப்பிட்ட பிரதேசங்களை கைப்பற்றினதுக்கு அப்புறமா இன்னைக்கு மிகப்பெரிய கடன் சுமை கொண்ட நாடுகளாக அது மாறி இருக்கு. ரைட். அதுல முதலாவது நாங்க பாக்குறோம் கடன் குவிப்பு. 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகள் 1970களுக்கு அப்புறம் மேற்கத்திய வங்கிகள்ல என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாடுகள் கடன் வாங்கும். லத்தீன் அமெரிக்க நாடுகள் மேற்கத்திய வங்கிகள்ல குறிப்பா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல பேங்க்ஸ் இருக்கா இல்லையா, இந்த நாடுகள்ல போய் கடன் வாங்கும். இந்த கடன் சுமை இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து நிக்குது. ரைட். இது நாங்க உதாரணம் இலங்கையோட ஒப்பிட்டு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மெக்சிகோ பாத்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு தன் அடிப்படை கடன் கட்டணங்களை என்ன செய்யுது அப்படின்னா செலுத்த முடியாம அறிவிக்கும். ரைட். அதிக கடன் வாங்கிருச்சு, வட்டிக்கு கடன் வாங்கி ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு மெக்சிகோ வந்து எனக்கு வந்து கட்ட முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன செய்யுது மெக்சிகோ போகுது. ரைட். இப்படி ஒவ்வொரு நாடுகளும். அடுத்து IMF. நாங்க இலங்கையில வந்து IMF வந்து பாதிப்பு நிறைய வந்து கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. IFM இலங்கையில வந்து ஒரு சிலர் வந்து IMF வந்தனாலதான் இலங்கை வந்து காப்பாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் வந்து IMF வந்தது பாதிப்பு இலங்கையில வந்து மிகப்பெரிய சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 2 பக்கங்களும் இருக்கு பிள்ளைல. IMF எல்லாம் ஒரு நாட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னா தனியார் மயப்படுத்தல் அதிகரிக்கப்படும், வளச்சுரண்டர்கள் அதிகரிக்கப்படும். இதெல்லாம் மேலத்தேயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பன்னாட்டு நிறுவனங்கள். இதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். தன்னுடைய ஒரு நாட்டினுடைய அந்த சுதந்திரம் இல்லாம போகும், தனித்தன்மை இல்லாம போகும், அது அரசியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தும். ரைட். அதனாலதான் இலங்கையில இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு இலங்கை அரசியலுக்குள்ளால. சோ இந்த IMF இல்லைனாலும் இலங்கை டெவலப் பண்ணிருக்க ஏழுமா அப்படின்னு கேட்டாலும் அது கேள்விக்குறி தான், கொஸ்டின் மார்க் தான். ஆனாலும் இந்த நிதியுதவியினூடாக ஒரு நாட்டை என்ன செய்வாங்க அப்படின்னா கட்டுப்படுத்துவோம். இதைதான் நாங்க நவ காலனித்துவம்னு சொல்லி சொல்லுவோம், நியோ கொலோனியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
நவ காலனித்துவ ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நியோ கொலோனியலிசம் அப்படின்னு. ஆரம்பத்துல ராணுவ படைகளை வச்சு கட்டுப்படுத்தும். இன்னைக்கு நாங்க ஒரு பொருளாதாரத்தை, ஒரு நாடு கடன் உதவிகளை கொடுத்து அந்த நாட்டுக்கு அபிவிருத்திகளை செய்யறோங்கிற போர்வையில நாங்க என்ன செய்யறோம்னா இன்னைக்கு ஒரு நாடை வந்து கட்டுப்படுத்துறோம். இன்னைக்கு இலங்கையை பாத்தீங்கன்னா சீனா கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, அமெரிக்கா கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, IMF வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ரைட், இப்படி எல்லா நாடுகளும் இலங்கையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மெயின் காரணம் பொருளாதார ரீதியாக இலங்கை அந்த நாடுகளை தங்கி இருக்கு அப்படிங்கிறனால தான். அப்ப இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளும் கரிபியன் நாடுகளும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகமாக கடன் சுமை கொண்ட நாடுகளாக இன்னைக்கு மாறி இருக்கு. ரைட், அது முக்கியமான காரணம். அடுத்து நில சமத்துவமின்மை. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இது இலங்கையிலும் இருக்கு, இலங்கையிலும் எல்லா மக்களுக்கும் நில சமத்துவம் இல்லை. ரைட், இலங்கையில எல்லா மக்களுக்கும் நில சமத்துவம் இல்லாத நிலைமை தான் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த லத்தீன் அமெரிக்க கரிபியன் தீவுல இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய மக்களும் நில சமத்துவம் இல்லாத மக்களாக இருக்காங்க. ஓரளவு காசு இருக்கக்கூடிய ஆக்கள் அதிக நிலங்களை கொண்டிருக்காங்க, ஏனைய ஆக்கள்கிட்ட நிலம் இல்லை. இதுல குறிப்பா பிரேசில்ல MST அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிலங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்காக நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொலம்பியாவில் FARC அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நிலங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்காக போராடுறாங்க. பட் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இது ஒரு ஆயுதமேந்திய போராட்ட குழுவா மாறினதுனால இதுல சில சிக்கல்களும் வந்திருக்கு. ஆனா இந்த ரெண்டு அமைப்புகளும் முக்கியமாக இந்த பிரதேசங்கள்ல நில உரிமைகள் அல்லது நில சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கான முன்னேற்பாடுகள் அல்லது முயற்சிகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்காக தீர்வுகள் அப்படின்னு நாங்க வரும்போது நிலங்களை என்ன செய்யறது, லேண்ட் ரிஃபார்ம், நிலங்களை அரசு எடுத்து அதை மறுபடி கொடுக்கறது, நில உரிமை ஆவணங்களை கொடுக்கறது, சமத்துவ அடிப்படையில கூட்டு உழைப்பை வந்து மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லி சில செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்காக அரசு இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இலங்கையிலேயே அதை தான் செய்யணும். இருக்கக்கூடிய நிலங்களை அரசு எடுத்து நிலமில்லாத ஆக்களுக்கு அரசு பிரிச்சு கொடுக்கணும். ஆனா அதை செய்யறதுக்கு அரசு தயாராக இல்லை. இருக்கக்கூடிய நிலங்களுக்கு ஆவணங்களை கொடுக்கணும், அதுக்கு இலங்கை அரசு தயாராக இல்லை. அது இலங்கை அரசு என்பது எந்த அரசு வேணாலும் ஆட்சிக்கு மாறி வரலாம், யாரு வேணாலும் இங்க அரசுக்கு தலைவராக வரலாம். ஆனா இந்த கொள்கைகள்லாம் மாற்றம் வராது. ரைட், அது வந்து இலங்கையில வந்து எப்ப நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு வந்து சொன்ன மருத்துவத்தில் சொன்ன மெடிக்கல் மிராக்கல் மாதிரி ஒரு தலைவர் வந்து இங்க வரணும். ரைட், இந்த நான் ஒரு சட்டத்தை பிரயோகிக்கிறேன், வடகிழக்குல இருக்கக்கூடிய ராணுவ மையங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ராணுவம் வெளியில ஏறணும், மக்களுக்கான நிலங்களை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்ஸான ஒரு தலைவர் வருவாங்களான்னு தெரியாது. அல்லது மலையக பிரதேசங்கள்ல இலங்கையில நில உரிமை இல்லாத மக்களுக்கு ரைட் 10 பேஜஸ் காணி உடனடியாக 2 வருடத்துல பிரிச்சு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வருமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. சிக்கல்கள் இருக்கு, நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இருக்கு. ஆனா ஜஸ்ட் ஒரு எத்தனைப்பியாவது ஒரு குறைஞ்சது குறிப்பிட்ட சிலருக்காவது கொடுக்கறதுக்கான ஒரு அரசியல் இங்க நிலைமை வருமா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இதே நிலைமை தான் அங்க லத்தீன் அமெரிக்க கரிபியன் தீவு நாடுகள்லையும் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. ரைட், ஆட்சிகள் மாறலாம், அரசுகள் மாறலாம், கொள்கைகள் மாறாது. இது நடைமுறையில நாங்க கத்துக்க வேண்டியது. ரைட், அடுத்து நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள், அடுத்து சுற்றுச்சூழல் சீரழிவுகள் இங்க அதிகமா இருக்குது. ஸோ இப்படியான சிக்கல்கள் இந்த பிரதேசங்கள்ல நடந்து கொண்டு இருக்கு. ரைட், அப்ப இந்த பிரதேசங்கள் அடுத்து பிரேசில் ஒவ்வொரு நாடுகள் 2-3 நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்க பார்ப்போம். அதுல அமேசன் பகுதிகளில் காடுகள் அதிகமா அழிக்கப்படுது, அமேசன் காடுகள் அதிகமா அழிக்கப்படுது. அதுல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அழிச்சதுல. ரைட், அது முக்கியமான ஒரு இது. அடுத்து அர்ஜென்டினாவை பார்த்தோம்னா IMF-னுடைய கடன் சுமையால் இன்னைக்கு பல கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதனால தான் IMF-னுடைய தாக்கம் இலங்கையை ரொம்ப கவனமா நாங்க டீல் பண்ணணும், எந்த அரசு வந்தாலும் சரியா இதை டீல் பண்ணணும் சொல்றதுக்கான மெயின் ரீசன் தான். இலங்கை இப்ப IMF-னுடைய பிடியில வந்து இருக்கு. இதை சரியா நாங்க டீல் பண்ணல அப்படின்னா இந்த நாடுகளுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை எங்களுக்கு ஏற்படும். அடுத்து கரிபியன் தீவுகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மிகவும் நுட்பமான சூழ்நிலை இங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதே கடல் மட்டங்கள் உயருது, இயற்கை அனர்த்தங்கள்னால அந்த தீவுகள் கடல்ல மூழ்குது, அது மிகப்பெரிய அவங்களுக்கு பொருளாதார சிக்கல்களை ஏற்படுது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். ரைட், அப்படியான பல்வேறு பிரச்சனைகள் இந்த பிரதேசங்களில் நிலவி கொண்டு இருக்கு. ரைட், எந்த பிரதேசங்கள்ல, குறிப்பா லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பிரதேசங்கள் நிலவும். ரைட், இது இந்த பிரதேசங்களை நாங்க பார்க்கும்போது கடன், நிலம் 2 விஷயங்கள் பார்க்கணும். ஏன் இந்த பிரதேசங்கள்ல கடன் சுமை அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்கணும். 2வது, ஏன் இந்த பிரதேசங்கள்ல அதிகமாக நிலங்கள் வந்து சமத்துவம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும். ரைட், இது 2 கேள்வி இந்த பிரதேசங்கள்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த பிரதேசங்களில் கடன் சுமை அதிகரிச்சிருக்காங்க காரணங்கள் கேட்கலாம். ரைட், இது இந்த பகுதியில வரக்கூடியது. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் தென் பசிபிக் பிரதேசம். ரைட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் தென் பசிபிக் பிரதேசம். இந்த பிரதேசங்கள்ல பிள்ளைகள் நான் ஷோர்ட்டா முடிக்கிறேன் இந்த பகுதியை. இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரதேசங்களை ஏன் நாங்க படிக்கணும் அப்படின்னா பன்முக கலாச்சாரம், நாங்க இந்த இது சொல்றோமா இல்லையா, மல்டி கல்ச்சரல் சொசைட்டின்னு சொல்லி நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. ரைட், இன மத மொழி பேதங்கள் இல்லாம எல்லாரும் ஒரே இதா சேர்ந்து ஒரு பன்முக சமூக கலாச்சாரமா வாழ்றது அப்படின்னு சொல்லி இந்த நாடுகள்ல, குறிப்பா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த தென் பசிபிக்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த பன்மை கலாச்சார சமூகம் வந்து கூட. அதனாலதான் இலங்கையில இருந்தும் சரி ஏனைய நாடுகள்ல இருந்தும் இந்த நாடுகளை நோக்கி இடம்பெயர்வுகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகரிச்சிருக்கு. ரைட், இது ஏன் போறாங்க அப்படின்னா இங்க இனமதம் பேதங்கள் கிடையாது, இருக்கு, இல்லாம இல்ல.
அதிகமாக கிடையாது. இலங்கை அளவுக்கோ அல்லது இந்தியா அளவுக்கோ ஏன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற அங்க இருக்க மாதிரி அளவுக்கோ அங்க கிடையாது. ரைட், இருக்கு, இல்லாமல் 100% இல்லைன்ட்டு இல்ல, ஒப்பீட்டளவுல மிக குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அவ பன்மை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற அல்லது அதை நடைமுறைப்படுத்துகிற நாடுகளாக இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிரதேசங்கள்ல இருக்கு. ரைட், இதுல நாங்க குறிப்பா நாங்க பாக்குறோம் என்னன்னு சொல்லி சொன்னா, ரைட், வரலாற்று பின்னணியில எல்லாமே எல்லா நாடுகளும் வந்து காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த நாடுகள் தான். அதுக்கு பிறகுதான் படிப்படியாக வளர்ச்சி அடையுது. பன்முக மக்கள்னு வரும்போது இங்க ஐரோப்பிய மக்களும் வாழ்றாங்க, ஆஸ்திரேலியாவிலும் சரி நியூசிலாந்தும் சரி, ஆசிய மக்களும் வாழ்றாங்க, ஆப்பிரிக்காவை சேர்ந்த மக்களும் வாழ்றாங்க. அப்படி எல்லா பிரதேசங்களை சேர்ந்த மக்களும், பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் வாழ்றாங்க, பல இனங்களை சேர்ந்த மக்கள், பல கலாச்சாரங்களை பின்பற்றுகிற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த பிரதேசங்களை வாழ்றாங்க. ஆனா அங்க ஒரு பன்மைத்துவ சமூகத்துக்கு இடையிலான ஒற்றுமை இருக்கிறதுனால அங்க ஒரு ஒரு நிலையான ஒரு ஆட்சி இருக்கு, அது ஒரு நிலையான ஒரு சமூக கட்டமைப்பு அங்க இருக்கு, வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லலாம். ரைட், அடுத்து அங்க அரசாங்க கொள்கைகளை பார்த்தோம் அப்படின்னா மல்டி கல்ச்சரல் பாலிசி அப்படின்னா 1970ஆம் ஆண்டு வந்து ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வருவாங்க. ரைட், அப்ப இந்த பன்மை கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வந்து அவங்க விரும்பின கலாச்சாரம் மொழிகளை பேசுறதுக்கு விரும்பின சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதை ஊக்குவிக்கிறாங்க. அதுல அரசுல மட்டும் ஊக்குவிக்கல, அவங்க கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துலயும் அதை என்ன செய்யறாங்க ஊக்குவிக்கிறாங்க. சோ அதனால அங்க ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு ஒரு சுமூகமான ஒரு அரசியல், பொருளாதார, சமூக நிலை வந்து இந்த நாடுகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்து குறிப்பிட்ட கால பகுதி இந்த காலனித்துவத்தை இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு பிள்ளைகள். போன இந்த பிரிட்டிஷ்காரன் சரி, ஐரோப்பியர் போன எல்லா நாடுகளையும் கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடித்த நாடுகள்ல இருந்த பழங்குடி மக்களை வந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொன்னா அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. குறிப்பா ஐரோப்பாவுக்கு சரி அமெரிக்காவுக்கு போகும்போது செவ்விந்தியர்களா இருக்கலாம், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது அபோரிஜின்ஸுகளா இருக்கலாம், இப்படி நிறைய பழங்குடி மக்களை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா புறக்கணிச்சாங்க. சோ இது வந்து காலனித்துவத்திலிருந்து ஒரு ஒரு பண்பாக நாங்க பார்க்கலாம். இதை என்ன செய்யறாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இதெல்லாம் இல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பழங்குடி மக்களுக்கான உரிமைகளை கொடுக்கறதும், நிலங்களை கொடுக்கறதும், அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறதும். நான் லாஸ்ட் இந்த கிளாஸ் செய்யும்போது கூட சொன்னேன், சில ஆக்கள் இருக்கலாம். இலங்கையில இப்ப நியூசிலாந்து டீம் ஒன்று வந்து இலங்கையின் ரக்பி டீம் வந்து அவங்களுடைய ஹாக்கா அந்த டான்ஸை வந்து இலங்கையினுடைய கிரவுண்ட்ல வந்து அவங்க வந்து பெரிய சத்தத்தோட வந்து என்ன செய்வாங்க ஆடி இருப்பாங்க. ரைட், அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி சில ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து பார்லிமெண்டத்துல ஒரு பெண் வந்து பேசின அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த பாரம்பரிய கலைகளை பேசுறது, அவங்களுடைய பாரம்பரிய கலை சார்ந்த அல்லது அந்த நடனங்களை ஆடுறது, அதுகள் இன்னைக்கு அவங்க பெருமைப்படுத்துறது, அதை சார்ந்த கல்விகளை முன்னெடுக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய செயற்பாடுகளை இந்த நாடுகளை முன்னெடுத்து இந்த பழங்குடியினர் சார்பா இருந்தோ அதுல இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பாரம்பரிய விஷயங்களை பாதுகாக்கிறதுலையும் இந்த நாடுகள் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னணி வைக்கக்கூடிய பிராந்தியங்களாக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உலகத்துல வந்து மாறி நிக்குது. ரைட், அப்ப அது ஒரு முக்கியமானதா பாக்குறோம். சேம் அதே விஷயங்கள் தான் நியூசிலாந்துலயும் இருக்கு. நியூசிலாந்து பிராந்தியத்திலையும் அதே விஷயங்கள் பன்மைப்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருக்கக்கூடிய பிரதேசமாக என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கு. இதுதான் அந்த பிரதேசம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த பசிபிக் பிரதேசங்கள், இந்த தீவுகள் பிரதேசத்தை நான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிராந்தியமாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா சொல்றோம். இந்த தென் பசிபிக் பன்முக கலாச்சாரத்துடைய சவால்கள் பாக்குறோம் அப்படின்னா இப்ப எல்லா பிரதேசத்திலையும் எது எடுத்தாலும் அதுல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப இங்க ஒரு பன்மை கலாச்சார சமூகம் இருந்தாலுமே கூட இதுல எதிர்கொள்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நகரமயமாக்கல் மற்றும் இடம்பெயர்வு. இப்ப கிராமத்துல இருக்கும்போது நாங்க நல்ல ஒரு கலாச்சாரம், கிராம கலாச்சாரங்களை, பாரம்பரியங்களை பின்பற்றிக்கிட்டு அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ள இருப்போம். உடனே நாங்க ஒரு டவுனுக்குள்ள வரும்போது நாங்க ஆட்டோமேட்டிக்கா மாறுவோம். அப்ப நகரமயமாக்கலினுடைய தாக்கம் என்ன செய்யுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பன்மையான கலாச்சார பழைய கலாச்சார விஷயங்களையும் இந்த பன்மை கலாச்சார சமூகத்துல ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, தென் பசிபிக் சமூகங்கள்ல இருக்கக்கூடிய மொழி இழப்பு, பாரம்பரிய நடைமுறைகளை குறையிறது, இளைஞர்கள் நவீன வாழ்க்கைக்குள்ள போறது, இதெல்லாம் இந்த பாரம்பரிய விஷயங்கள் இந்த தென் பசிபிக் பகுதிகளில் குறைவடைகிறதுக்கான காரணம்னு சொல்லலாம். குறிப்பா மீடியா மற்றும் மேற்கத்திய மயக்கம், அதாவது மோகம், அதாவது மீடியா ஒரு ஊடகங்களினுடைய தாக்கம். ரைட், இன்னைக்கு நாங்க எதை எடுத்தாலும் ஊடகங்கள் தானே பாக்குறோம். இலங்கையில எல்லாம் ஊடகம் இருக்கானே சந்தேகமா தான் இருக்கு. ஊடக சுதந்திரம்ங்கிறது இலங்கையில இருக்கு. ஆனா அந்த ஊடக தர்மம் அல்லது ஊடகத்துக்கான ஒழுக்கம் இலங்கையில இருக்கா, அதை எந்த ஊடகம் பின்பற்றப்படுதுன்னு கேட்டா எனக்கெல்லாம் தெரியல அப்படி ஒரு ஊடகம் இலங்கையில இருக்கான்னு சொல்லி. ரைட், அதுல மேற்குலக ஊடகங்களும் அப்படித்தான். எதுக்கு சார்பா இருக்கோ அதை தான் என்ன செய்யணும் வெளியில கொண்டு வரும். இவங்க எதுவுமே வந்து அதுக்கான எத்திக்ஸோட இங்க எந்த மீடியாவும் ரன் ஆகுறது கிடையாது. ரைட், அப்ப இந்த ஊடகங்கள் செய்யற விஷயங்கள் அதுல மேற்கத்திய மயக்கம் என்ன செய்யுதுன்னா மிகப்பெரிய தாக்கங்களையும் பாதிப்புகளையும் இந்த பன்மை கலாச்சார சமூகத்தை அவங்க கொண்டு மேல இன்னும் டெவலப் பண்றதுல பாதிய பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், இலங்கையில இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பொலிட்டிஷியன் கீழே தான் இருக்கு, ஒவ்வொருத்தரும் கீழே தான் இருக்கு.
அது அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் எடுப்பான். இப்போ எஃபியில் இருக்கக்கூடிய நிறைய இதெல்லாம் ஒவ்வொரு பொலிட்டீஷியனுக்கு கீழே ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ எந்த நியூஸ் எடுத்தாலும் மொட்டை ஒண்ணுமே கிடையாது, அதுக்கான எத்திக்ஸ் கிடையாது, எங்க நடக்குதுன்னு இருக்காது, ஒரு ஏதாவது அதன் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இருக்காது, ஏன் போடுறான் எதுக்கு போடுறான் ஒண்ணுமே தெரியாது. சில விஷயங்களை நாங்கள் தகவல்களை நியூஸ்ல காட்டக்கூடாது அப்படின்னா அதை மட்டும் தான் காட்டுவாங்க. யாரை எதை செய்யக்கூடாது வெளியில பரப்பக்கூடாது நினைக்கிறோம் அதுதான் இன்னைக்கு செய்திகள்ல இலங்கையில காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரைட். அடுத்து இன்னைக்கு நிறைய இலங்கையில இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தோ இல்லாட்டி ஒரு அரசியல் இது சார்ந்து ஒரு அரசியல்வாதி சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு என்ன சொல்றது அவங்களோட மாஃபியா மாதிரி இன்னைக்கு மாறி கிடக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அது சில வேளை இலங்கையில ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு விஷயத்தை ஒரு சரியான ஒரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த நிலைமை அங்கேயும் என்ன செய்யுது தாக்கத்தை ஏற்படுத்தும். அவை மீடியா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்க அது ஒரு அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பாட்டு அன்னைக்கு அது மாறி நிற்குது. அப்ப இப்படியான சிக்கல்கள் இந்த பிராந்தியங்கள் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்து நீங்க இதுல ஒருமைப்பாடுல பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கதைகள், அடுத்து இந்த வெற்றி கதைகள்னு கொஞ்சம் இருக்கு பிள்ளைகள். அது என்னன்னு சொன்னா இந்த ஆஸ்திரேலியாவிலேயும் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாரம்பரிய விஷயங்களை விழாக்களை கொண்டாடுறதுலையும் அவங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுலையும் அவங்க முன்னுக்கு இருக்கிறாங்க. இப்ப இலங்கையில வந்து நாங்க எப்படி எங்களுடைய பாரம்பரிய கலைகளை நாங்க இது பண்றோம். இலங்கையில இப்பதான் டெவலப் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாரம்பரிய கலைகள் இருக்கு. ஒவ்வொரு பிரதேச வாரியான கூத்துக்கள் இருக்கு, பிரதேச வாரியான நடனங்கள் இருக்கு, இசை இருக்கு, ஒவ்வொன்றுக்கு பிரதேச வாரியான மொழி இருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் சில வேளை கொழும்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் பிரதேச மொழி பிரதேச வழக்கு என்பது அது ஒரு மனிதனுடைய அடையாளம், அவன் பிரதேசம் சார்ந்த அடையாளம் அது. ரைட். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்கள் அதுக்கப்புறம் பேசி வேலை. ரைட். இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுகளை பாதுகாக்க வேண்டிய தேவை அந்த சமூகத்தை சார்ந்த எங்களுக்கு வந்து இருக்கும். அப்ப இதை பாதுகாக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா சில விழாக்களை கொண்டாடுறது, சில நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யறது அப்படின்னு சொல்லி சில முன்னேற்பாடுகள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா செய்து கொண்டு இருக்காங்க. இது இந்த தென் பசிபிக் பிராந்தியத்தினுடைய அடிப்படை புவியலாக நாங்கள் பிராந்திய புவியலாக பார்க்கிறோம். குறிப்பா வட அமெரிக்கா வந்து நுகர்வோர்வாதம் அப்படின்னு சொல்லியும் இந்த தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய குறிப்பா வந்து இந்த லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பிரதேசம் அடுத்து நாங்க பார்த்தோம். மூன்றாவது நாங்க பார்த்தது இந்த பகுதின்னு சொல்லி சொன்னா தென் பசிபிக் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட். குறிப்பா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் தென் பசிபிக் தீவுகள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல இந்த பன்மை சமூகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப 3 தலைப்புகளுக்கு கீழே பார்த்திருக்கோம். இதுல முதலாவது வட அமெரிக்கா நுகர்வோர்வாதம்னு சொல்லி பார்த்தோம். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீவுகள்ல கடன் மற்றும் நிலம் சமத்துவமின்மைன்னு சொல்லி 2வது தலைப்பு பார்த்தோம். மூன்றாவது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மற்றும் தென் பசிபிக் தீவுகள் பிரதேசத்துல நாங்க மெயினா பார்த்தது பன்மை கலாச்சார சமூகம். ரைட். மல்டி கல்ச்சரல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பன்மை கலாச்சார சமூகம் சார்ந்த விஷயங்கள் நாங்க படிக்கிறோம். இதனால தான் அதிகமான மக்கள் இன்னைக்கு ஆஸ்திரேலியா நோக்கியும் நியூசிலாந்து நோக்கியும் போறதுக்கான மெயின் ரீசன் தான். போன சுதந்திரமா வாழலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இன ரீதியான பிரச்சனை இல்லை, இனவாதம் கிடையாது. ரைட். வாழ்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு. எக்ஸ்பென்சிவ் தான், பட் இந்த சுமூகமான ஒரு தன்மை இருக்கிறது அங்க அதிகமான மக்கள் போறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த அரச கொள்கைகளும் சாதகமாக இருக்குது. இன்னொரு விஷயமாக இருக்கு. பிளே லிங்க் கட் ஆயிட்டா மறுபடி இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. ரைட். அப்ப இப்படியான விஷயங்கள் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிராந்தியங்களை நாங்க பார்க்கறோம். அப்ப இதோட என்ன செய்யுது அப்படின்னா முக்கியமான பிராந்தியங்கள் எல்லாமே முடியுது. நாங்க அடுத்த செஷன்ல பார்க்க போறது ஆசியா, அதே மாதிரி இலங்கை. ரைட். அதோட என்ன செய்யணும் அது ஒரு 1/2 hour போகுது 3 பகுதிகளையும் நாங்க அதோட என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பிராந்தியத்தை முடிய போறோம். அடுத்து கேள்வி பார்க்க போறோம். அதே மாதிரி 11க்கு முடியும்னு நினைக்கிறேன். 10 to 11க்குள்ளால முடியும். ஓகே பிள்ளை, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அடுத்த செஷனுக்குள்ள போகலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிள்ளை? ஏதாவது கேட்கணுமா? ரைட். ஓகே பிள்ளைகள், அப்போ நான் லிங்க் வந்து கட் பண்ண பிள்ளைகள். அடுத்து நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. சரியா? உடனே ஜாயின் பண்ண பிள்ளைகள். பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் இருந்தால் பரவாயில்ல, ஜாயின் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த பகுதியை வந்து பார்ப்போம். ரைட். ஓகே.